ஏன் ஆண் மட்டும் சாப்பிடணும்னு என்ன இருக்குது? அப்போல்லாம் எப்படிலாம் இங்கே சிஸ்டம் வச்சிருக்கு? அப்போ ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட விதிமுறைகள் மட்டும்தான் வாழ்க்கைக்கான விதிமுறைகளா? வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒன்றா? உங்கள் வாழ்க்கைக்கான விதிகளை நீங்கள் தீர்மானிங்கள். இதிலையுமே நான் சொல்றதுல எது பொருந்துமோ அதுதான் பொருந்தும். மீது எல்லாமே உங்களுக்கு பொருந்துங்கிற அவசியம். ஆனால் காமனா சில விஷயம் இருக்குது. முதல் விஷயம், அடுத்தவனுக்கு நிரூபிக்க நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. லைஃப் அவ்வளோதான். நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய 8 வயதுக்கும் உங்களுடைய 80 வயதுக்கும் தான். அவ்வளோதான். இன்னைக்கு உங்களுக்கு 35 வயசு இருந்துச்சுன்னா உங்களுடைய 8 வயது மனசு உள்ள இருக்கும்ல, நீங்கள் 8 வயது குழந்தை இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும். அது கேள்வி கேட்க ஏன்டா டே அப்போ நீ 8 வயசாக இருந்தப்போ சர்றா, இப்போ உனக்கு 35 வயசாச்சு, 18 28 38 இங்கே எவ்வளோ 25 24 வயசு கூட ஆச்சு, இன்னமும் உருப்படாமல் சுற்றிக்கு திரியிடான்னு அது கேட்கும்ல. அது உங்களை கேள்வி கேட்காத அளவு நீங்கள் இருந்தால் போதுமானது. 8 வயதாக நீங்கள் இருந்தபோது இருந்த அந்த பையன் அந்த பெண் உங்களை 30 வயதிலே கேள்வி கேட்காம இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்ந்தா போதும். வேற யாருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு 40 வயசுல இருக்க நீங்க 80 வயசு ஆன பிறகு உங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிற போது அது உங்களுக்கு சரியாக இருந்திருக்கணும். அவ்வளவு மட்டும்தான். We are not here to impress anyone. We are here to live. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். அடுத்தவனுக்கு நிரூபிக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். வாழ தெரியாம வாழ்ந்துவிட்டு கடைசி வரைக்கும் பெரிய வெற்றியாளனா இருந்தா என்ன பண்றதுன்னு? லைஃப் டக்கு 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 டக்குன்னு அடுத்து போகும். அப்படித்தானே? நேற்றிலிருந்து இன்று வருவது பயிற்சி முறையான்னு சொல்லுவார். தமிழன் அழகா சொல்லுவார். நேற்றிலிருந்து இன்றுக்குள் வருவது சம்திங் லைக் தட். இன்றிலிருந்து நாளை என்னமோ சொல்லுவார். இன்னையிலேருந்து நாளைக்கு போகிறதுக்குள்ள வாழ்க்கை மாறுது. நிமிடத்துக்கு முன்னாடி வாழ்க்கை மாறுதுங்க. லைஃப் இஸ் சேஞ்சிங் எவ்ரி அதர் மொமெண்ட். நாம தான் நினச்சிருக்கோம் ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் நினைக்கிறோம். எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். எல்லா மொமெண்ட்டுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு புத்தகத்தில் சொல்கிறா, ஒரு நதியிலே நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் கால் நினைக்கிறீங்க, சும்மா அப்படி போயிட்டு இருக்கிறீங்க, நீரோடை ஒன்று ஓடுகிறது, ஒரு ஆறு ஓடுகிறதுன்னு வச்சுங்களேன். இறங்கி ஆஹா காலார அந்த தண்ணியில் செத்த நேரம் சில்லு நிற்போம். நீங்கள் போய் இறங்கி நிற்கிறீங்கள, இறங்கி நின்றுட்டு திரும்ப வந்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு போய் நீங்கள் நிற்கிறீங்க. ரெண்டும் ஒன்றும் இல்லை. அதே ஆறு அதே ஆள், அது இல்லை விஷயம். நீங்கள் முதல் முறை அந்த ஆற்றில் கால் நனைத்த போது ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. 2 நிமிடம் கழித்து நீங்கள் அந்த இடத்திலே வந்து தண்ணீரில் கால் நினைக்கிறப்ப ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. அப்போ ஆறும் புதுசு, நீரும் புதுசு, நீங்களும் புதுசு. எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் சேஞ்சிங். இப்படி வாழ்க்கை மாறிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் யாருக்கு நிரூபிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த போராட்டம் பாடணும்னு என்ன இருக்குது? இந்த வாழ்க்கை போராட்டத்துக்குள்ளே தான் எல்லாற்றுக்கும் எடுத்துக்க பார்க்கணும். பிள்ளைகளை சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சாரி அந்த இதை விட்ட பாருங்க. எதுக்கு நம்ம எல்லாருக்கும் முட்டி வலியும் வயிற்று வலியும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒன்று மிச்சப்பட்டது சாப்பிட்றது, இல்லைன்னா நமக்கு என்னன்னு தனியாக என்னத்துக்கு செஞ்சுக்கணும்னு சாப்பிடாமல் இருக்குது. கேட்டால் அதுக்கு பேர் தியாகம் என்பது. அப்புறமா ஒரு நாள் வந்து உங்கள் பிள்ளைங்க என்னத்துக்கு நீ சாப்பிடாமல் இருந்தேன்னு கேட்பாங்க. அப்போ வயிற்றுச்சலாக இருக்குமா இல்லையா? உங்களுக்கு உடலும் மனசும் ஒரு சேர பயணிக்கிற போது, தொந்தரவுகளே இல்லாத போது உங்களுக்கு தியாகம் பெருசாக தோணும். ஆனால் நீங்கள் களைத்து போய் உட்காருகிற போது யாரும் கேட்கலைன்னா யூ எக்ஸ்பெக்ட் த சேம் ரெசிப்ரிகேஷன் ஃப்ரம் சைட். நான் எல்லாருக்கும் செஞ்சேனே, எனக்கு யாரும் செய்யலையே. கேட்டால் செய்யுங்க. சும்மானா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இப்படி என் தியாகத்தை குறிவிட்டா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நீங்கள் சபிச்சாலும் சரிதான். உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுலாம் நான் வந்தல, ரைட்டா? அந்தக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நல்ல பேர் எடுக்கணும்னா நினச்சே கிடையாது. நல்லவனாக இருந்தால் போதும். கெட்டவன் சொல்லட்டும், நல்லவன் சொல்லட்டும், இருக்கிறத கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்டு தானே? அதுதானே சரியாகவும் இருக்க முடியும். எப்போதுமே நான் பேசலாம், நிறைய பேருக்கு அப்படி தான் கேட்கும்போது காண்டாகும். அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தெரியும், தம்பி சரியா தாண்டா சொன்னான். பெண்கள் தங்கள் வயிற்றை குப்பை தொட்டிகளாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இப்போ கூட ஒரு ஷோவில் நான் அதை சொன்னேன். ஏன் அப்படின்னா, 8 இட்லி ஊற்றுனான், 4 இட்லி தின்ட்டானுங்க. பையன்ட்டு சொல்லி பார்க்குறது, தம்பி இட்லி வேஸ்ட்டாக போயிரு சாப்பிட்டு. இல்லைம்மா நான் ஒரு இட்லி புஷ் பண்ணி சாப்பிட்டானா, ஏற்கனவே 6 இட்லி சாப்பிட்டாலு மறுபடியும் 3 இட்லி புருஷன் காசு வேஸ்ட்டாக போயிருமே 3 இட்லியை தூக்கி திங்கிறது. ஒன்று ஓவராக திங்கிறது. சரின்னு ஒரு நாள் 8 இட்லி அவனுக்கு ஊற்றி வச்சா அவன் பசி வெறியில் 8 இட்லி தின்னுட்டு எரிஞ்சு போயிருப்பான். ஆம்பளை பசங்க எப்போதுமே கவனிக்க மாட்டாங்க. கவனிச்சுட்டே இல்லையா? அவனுக்கு நினச்சி அதுக்கப்புறம் ஒருத்தர் திங்கிறதுக்கு இருக்கானா இல்லையா அவன் கவலையப்பட மாட்டான். அது ஃபுல்லாக எனக்கு தான் வச்சிருக்காங்க. இயல்பாக இந்த கொஸ்டின் நம்ம வீட்டில் ஒரு கவனிக்கல, எதுக்குமா 12 இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், இன்னும் 3 பேர் சாப்பிடணும், அந்த விவரமே அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் இங்கே வச்சிருக்கிறது அம்பிட்டு அவனுக்கு தான். அப்போ ஒரு நாள் பசி வெறியில் 8 இட்லியும் தின்னுட்டு போயிட்டானா நமக்குன்னு 2 தோசை ஊற்றி திங்கிறமான சலிப்புலேயே அரை வயிற்றோடு போய் படுப்பது. இதுதான் உங்கள் வயிற்று வலிக்கு காரணம். நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க, முட்டி வலிச்சுக்கிட்டே இருக்கு. முட்டி வலியும் வயிற்று வலியும் ஒரு கட்டத்திலே அதிகமாகிற போது எல்லோர் மீதும் கோபம் வரும். அதான் ஆத்திரம். திடீர்னு எங்கள் பேச 40 வந்தால் நாய்க்குணம் மாப்பிள்ளை இவன் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். இப்போலாம் 20 வயசுல நாய்க்குணம் வந்துடுது. அப்புறம் அந்த நாய்க்குணம்னு